அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி சட்னி தாங்க செய்ய போகிறேன். இது வந்து இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறது எப்படி சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன், ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது நான் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய், 4 இல்லைன்னா 5 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 2 காஞ்ச மிளகாயும் உளுந்து நல்லா பொரியணும். இப்போது உளுந்து வந்து கொஞ்சம் நல்லா சிவந்த நேரம் வரணும். நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் இதில் வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சிவந்ததுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம். அடுத்து வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 7 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப வதங்கிட வேண்டாம், ஒரு பாதி அளவு வதங்கினா போதும். இப்போ இந்த வெங்காயம், காஞ்ச மிளகாய், உளுந்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி எவ்வளோ சேர்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் வந்து ரொம்ப வதங்கிட வேணாம், வதங்கினா டேஸ்ட் வந்து கலர் வந்து மாறிடும். அதனால் இந்த அளவு பாதி அளவு வதங்கினா போதும் வெங்காயம். இப்போ 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். புளியெல்லாம் சேர்க்க வேணாம், இந்த தக்காளி புளிப்பே போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இதில் வந்து இப்போ தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு இப்போ அடுத்து வந்து ஒரு 4 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக மல்லி இலை வந்து சேர்த்துக்கிறேன். பொடியை நறுக்கிட்டு மல்லி இலை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை வதக்குனதுக்கப்புறம் இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை நான் எடுத்து நல்லா ஆற வச்சிடறேன். இப்போ ரொம்ப கரையெல்லாம் வேண்டாம் தக்காளிலாண்டு. இப்போ ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி எது விட வேண்டாம், அப்படியே அரைச்சிக்கலாம். ஏன்னா தண்ணிலாம் தேவைப்படாது. இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன். உங்களுக்கு காரம் வந்து இதை விட அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் ஒரு 2 காஞ்ச மிளகாய், இன்னும் ஒரு 2 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து 4 போதும். இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தை வச்சுருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதில் வந்து கொஞ்சம் இது காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். அடுத்து வந்து ஒரு 2 சிட்டிகை ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து சட்னியில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ சட்னியில் இந்த தாளிச்சத்தை வந்து சேர்த்துட்டு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சட்னி வந்து தோசை, இட்லிக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார சட்னி ரெடி.